அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு காயத்ரி சரவணன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சக்ரா 7 சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்ணணும். 7 சக்ராஸும் பேலன்சிங்காக இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் நம்ம மனமும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த 7 சக்ராஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா சில மந்திரம் இருக்குது, அது பிஜிஎம் மந்திரம் இருக்குது, சில ஒலிகள் அதை எழுப்புவது மூலமாக நம்ம 7 சக்ராஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அது என்னான்னு இந்த இதை சொல்கிறேன், நீங்களும் அதைப்படி செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் நல்லா உட்காந்துக்குங்க, நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. உங்கள் கைகளை சின்முத்திரையில் வச்சாலும் சரி, இல்லைன்னா பைரவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ரைட் ஹேண்டு மேலே உங்கள் லெஃப்ட்டு ஹேண்டை வச்சுக்கோங்க. அந்த சுவாதிஷ்டானத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, ஓகேவா? இப்போ உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். லம் 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 நெக்ஸ்ட்டு சுவாதிஷ்டானம், அங்கே கவனத்தை வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம தொப்புளுக்கு கீழே இருக்கிற சுவாதிஷ்டானம், ஓகேவா? அங்கே கவனத்தை வச்சுக்கோங்க. வம் வம் வம். நெக்ஸ்ட்டு மணிப்புராக சக்கரம். மணிப்புரா சக்கரத்து மேலே கவனத்தை வச்சுக்கிட்டு இங்கே ரம் ரம் ரம். ஓகே, நெக்ஸ்ட்டு அநாகதம், அதாவது ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. அது உங்கள் நெஞ்சுக்குழிக்கிட்ட கவனத்தை வச்சுக்கோங்க. கவனத்தை வச்சுக்கிட்டு எம் எம் எம். நெக்ஸ்ட்டு தொண்டைக்குழி. தொண்டைக்கிட்ட உங்கள் கவனத்தை வச்சுங்க. த்ரோட் சக்கரா, அங்கே கவனத்தை வச்சுக்கிட்டு ஹம் 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 ஹம். நெக்ஸ்ட்டு ஆக்னே சக்கரா, 2 புருவ மத்திகளுக்கு இருக்கிற சக்கரா ஆக்னே சக்கரா. அங்கே கவனத்தை வச்சுக்கோங்க. கவனத்தை வச்சுக்கிட்டு ஓ நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் சக்கரா, அதாவது சகசிர சக்கரா, அதாவது நம்ம தலை உச்சியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அங்கே நம்ம கவனத்தை வைக்கணும். கவனத்தை வச்சுக்கிட்டு அதுக்கான மந்திரம் என்னன்னா ஆம்ங்கிற அதை சொல்லணும். இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். ஆ
ஓகே, மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடவும். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே அதே மனநிலையில் கொஞ்சம் அமைதியாக அப்படியே இருங்க. அப்படியே உங்கள் உடம்பு முழுவதும் ரிலாக்ஸாக இருக்குது, உங்கள் மனமும் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படி உணருங்க. உங்கள் மனம், உங்கள் உடல், உங்கள் ஆன்மா அனைத்தும் அமைதியாக ஆரோக்கியமாக இருப்பதாக உணருங்க. இப்போ உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். ஓகே, இந்த சக்ராஸ் தியானத்தை நீங்கள் டெய்லியும் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தியானம் சம்மந்தமான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.